கொளத்தூரில் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு க்ரோத்து டெவலப்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் அவரையே தோக்கடிக்க அப்புறம் அவங்களுக்கு மனசு வந்துச்சு. கொளத்தூர் மக்களே அத்தனை விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு என்னடா கேடு வச்சார், என்ன கெடுதல் பண்ணார், அந்த மனுஷன் இந்த நிலைமை கொண்டு வந்து எடுத்துருக்கீங்கடா. நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு 3 முறை இந்த தொகுதியிலிருந்து தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் முதலமைச்சரா இருந்தாரு. தொகுதியில தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அடுத்த நாளே போய் மக்களோட போய் நிக்கிறார்ல, அதை பார்க்க ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. மக்கள் அவரை பார்த்து போய் கண்ணீர் விட்டு அழறாங்க. ஆக்சுவலி இது வைசி வர்சாவா நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மக்களை பார்த்து நீங்க அழாதீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு, பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி கொளத்தூர் தொகுதி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவரை இந்த கடந்த 5 வருஷம் ஒரு வாரம் கூட கொளத்தூர் தொகுதிக்கு போகாம இருந்ததே இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட மாடல் தொகுதி அப்படின்னு கொளத்தூர் தொகுதியை மாத்தி இருப்பாரு. அங்க போனீங்கன்னா முதல்வர் படைப்பகங்கள், நூலகங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூலு எல்லாமே அவ்வளோ சூப்பரா ஒரு டெவலப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தொகுதி. கொளத்தூர் மக்களுக்கு அது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்படியான ஒரு மாடல் தொகுதி வாரம் ஒரு முறையாச்சும் வந்து சந்திக்கிற ஒரு முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. இந்த முறை தோல்வியா, இட்ஸ் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போய் மக்களோட மக்களா களத்துல அடுத்த நாளே நிக்கிறது, அதை அவரை பார்த்து மக்கள் கதறி அழுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப இமோஷனலாகவும் இருக்கு. என்ன இருந்தாலும் இப்படியான ஒரு மனிதர் இந்த தோல்வியை he didn't deserve. திமுக தோத்துருச்சால ரொம்ப மோசமான விஷயம்னா கரண்ட் சீஃப் மினிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தோத்திருக்காரு. நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் சொல்லிட்டு எவ்வளவோ திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் தோக்கடிக்கப்பட்டிருக்காரு. ஆனா ஒண்ணு, கொளத்தூர்ல ஓட்டு போட்ட அத்தனை மக்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீங்க எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டீங்கன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எது எம்எல்ஏ கேண்டிடேட்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா என்னையெல்லாம் கலாய்ப்பாங்க, அவர் ஏன்டா அப்பான்னு சொல்ற அப்படின்ட்டு. ஆனா நான் இப்ப சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொடுத்த உண்மையான முதலமைச்சர் அவர் அப்பான்னு நான் சொல்லுவேன். கலாய்ச்சிட்டு போங்கடா.